ஆபத்தான நிலையில் இருந்த கர்ப்பிணி பெண்ணை உயர் சிகிச்சைக்கு செல்ல விடாமல் தடுத்ததால் சிசு உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது மனித உரிமை ஆணையம் பல்வேறு பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். மனித உரிமை ஆணையம் தரப்பிலிருந்து இந்த விவகாரம் தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க? இந்த சிசு உயிரிழப்பு விவகாரத்துடைய முழு பின்னணியும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தேவமணி என்பவர் தன்னுடைய 8 மாத கர்ப்பிணி மகள் சுப்புலட்சுமியை உடல்நிலை சரியில்லை என்ற காரணத்துக்காக 2021ஆம் ஆண்டு முறுக்கேரி ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றிருக்கிறார். அங்கு அவருக்கு ரத்தப்போக்கு அதிகமாக ஏற்படவே அவர் ஒரு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார். ஆனால் அங்கு இருந்த அந்த ரத்தக்கரை படுக்கையிலும் தரையிலும் ஏற்பட்ட காரணத்தினால் அதை சுத்தம் செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்று அவர்களை வெளியில் செல்ல விடாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட தாமதம் காரணமாக உரிய சிகிச்சை அளிக்க முடியாமல் சிசு வயிற்றிலேயே இறந்திருக்கிறது. இது குறித்து சம்பந்தப்பட்ட மருத்துவர், செவிலியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தேவமணி மாநில மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரை விசாரித்த மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் உரிய நேரத்தில் சிகிச்சை கிடைக்காமல் அந்த சிசு இறந்ததால் பாதிக்கப்பட்ட அந்த புகார்தாரருக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை 4 வாரங்களில் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார மையங்களில் 24 மணி நேரமும் மருத்துவர்கள், செவிலியர்கள் பணியில் இருக்க ஏதுவாக கூடுதல் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையும் வழங்கியிருக்கிறார். அதே போல 24 மணி நேரம் ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரமும் போதுமான மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட மருத்துவமனை பணியாளர்கள் உள்ளார்களா என்பதை அவ்வப்போது ஆய்வு செய்ய வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறைக்கு மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் உத்தரவிட்டிருக்கிறார்.